கண்டிப்பாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். ஸ்கூல்லாம் லீவ் விட்டாச்சு, பிள்ளைங்க வீட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இது அழகாக செஞ்சு கொடுக்கலாம். தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு, உருளைக்கிழங்கு, வெங்காயம், கொத்தமல்லி, டொமேட்டோ சாஸ், காய்ந்த மிளகாய், பட்டர், உப்பு. முதல்ல கோதுமை மாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கோதுமை மாவு ஒரு கப்பு போட்டு அதில் நமக்கு தேவையான உப்பு, தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். லைட்டாக எண்ணெயும் போட்டு கலரி வச்சு நல்லா மெத்துன்னு பிசைஞ்சு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. அவ்வளோதான். உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுக்கணும். அதாவது 1லேருந்து 2 விசில் போதும், அதுவே நல்லா வெந்துடும். கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி காஞ்ச மிளகா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதை தனியாக நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக நம்ம இதை அரைச்சி இதை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அதே எண்ணெயில் வெங்காயம் போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். பாருங்கள், பொன்னிறமாக வந்துருச்சு. சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து அதை நல்லா ரவுண்ட் பண்ணி அதை திரட்டி நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா சப்பாத்தி எப்படி நம்ம சுடுறோமோ அதே மாதிரி சுட்டு எடுத்து ஒவ்வொன்றா ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். சப்பாத்தி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம அதுக்குள்ளே வைக்கிற மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல சொன்னீங்களா, அந்த காஞ்ச மிளகாவை நல்லா கொரன்னு அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு போட்டு நல்லா மசிச்சிக்கணும். மசிச்சுட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த வெங்காயம் போடணும். அதையும் போட்டு நல்லா கலக்கணும். கலக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அதையும் நல்லா கலந்து வச்சுக்கணும். சப்பாத்தி சுட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சப்பாத்தியில் டொமேட்டோ சாஸ் போட்டு நல்லா தடவி வச்சுக்கணும். தடவி வச்சுட்டு நம்ம மசாலா, உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த உருளைக்கிழங்கு மசாலா அதில் வச்சுட்டு அது மேலே அப்படியே கொஞ்சம் சீஸை திருவி போடணும். அதுக்கப்புறமா அந்த சப்பாத்தியை மடிச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல்லை வச்சு 2 பக்கமாக நல்லா திருப்பி போட்டு எடுக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதை எடுத்து குழந்தைங்க ஈவினிங் வந்தோடனே அவங்களுக்கு, நம்ம பெரியவங்களுக்கு, நம்ம எல்லாரும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.